ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். என் அன்பு குழந்தையே, உனக்கு நல்லது நடக்கணுன்ற நம்பிக்கையோட என் நெற்றியை தொட்ட உன் வாழ்க்கையில இனி எந்த விதத்திலும் நீ தோற்று போக மாட்டாய், தோல்வியை தழுவவும் மாட்டாய். எந்த விஷயம் நடக்கணும்னு ஆசைப்பட்டியோ அந்த விஷயத்தை நல்லபடியாக இன்று உனக்கு நடத்தி கொடுக்க போறேன். என் நெற்றியை தொட்ட உன் வாழ்வில் நீ வெற்றி அடைவதை யாராலும் தடுக்க முடியாது. நேத்து வரைக்கும் நடந்ததையெல்லாம் மறந்துட்டு இன்னைக்கு நடக்க வேண்டிய விஷயங்கள்ல கவனம் செலுத்து. இன்று முதல் நடப்பது எல்லாமே உனக்கு நல்ல விதமாக, நலமாக, சிறப்பாக, வெற்றிகரமாக நடக்கும்படி இந்த சாயப்பா நான் பார்த்துக்கிறேன். என் மேல நம்பிக்கையோடு வாழக்கூடிய உன்னை ஒருபோதும் தோற்று போக விடமாட்டேன். உனக்கான நல்லது அனைத்தையும் சிறப்பாக செஞ்சு கொடுக்க இந்த சாயப்பா இருக்கும்போது தேவையற்ற எந்த குழப்பமும் உனக்கு வேண்டாம் என் செல்லவே. நான் எப்போதும் நல்ல மனிதர்களை அதிகமாக நேசிக்கவும் செய்வேன், அதே போல நல்லவர்களுக்கு அதிகமாக சோதிக்கவும் செய்வேன். ஏன்னா நல்லவங்க எப்பவுமே நல்லவங்களா இருக்காங்களா, அல்லது பிரச்சனைகளும் கஷ்டமும் வரும்போது தடுமாறுறாங்களான்றதை பார்க்கறதுக்காக தான். இப்போதும் அப்படிதான் என் நல்ல பிள்ளையாகிய உனக்கு சில சோதனைகளையும் வேதனைகளையும் கொடுத்தேன். ஆனா இது எல்லாத்தையும் நான் முடிவுக்கும் கொண்டு வந்துடுவேன் என் செல்லமே. நான் சோதனைகளை கொடுத்தாலும் உன் வாழ்க்கையை நீ வாழ்வதற்காக தானே உன்னை படைச்சிருக்கேன். அதனால இதை ஒரு முடிவுக்கும் கொண்டு வருவேன். இந்த உலகம்ன்றது உன்னை சிறைக்குள்ள உள்ள போட்டு அழைக்கிற கைதி கிடையாது. இந்த உலகம் உனக்கு சிறையும் கிடையாது, நீ ஒன்றும் கைதியும் கிடையாது. நீ எப்போதும் மகிழ்ச்சியாக வாழணுங்கிறது தான் இந்த அப்பாவின் ஆசை. அதனால தான் உன் வாழ்க்கையில உன்னை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்துவதற்காகவும் உனக்கான வெற்றியை தருவதற்காகவும் இந்த சாயப்பாவோடு ஓடி வந்தேன். இதுவரைக்கும் உனக்கு கஷ்டமாக இருந்த வாழ்க்கை மாறி இப்போது மகிழ்ச்சியானதாக, மனநிறைவானதாக மாறப்போகுது என் செல்லமே. உன் வாழ்க்கையில அடுத்தடுத்து இனி எல்லாமே உனக்கு பிடிச்ச விஷயமாக நடக்கும்படி செய்ய போறேன். நீ எப்போதும் எல்லா விஷயங்களையும் அதிகமா யோசிக்கிற. எதை செய்யறதா இருந்தாலும் இதை செய்யலாமா வேணாமா, சரியா வருமா வராதான்னு குழம்பிக்கிட்டே இருக்காம ஒரு நல்ல முடிவெடுத்து நீ முன்னேறி போகும்போது உனக்கு உறுதியாக ஆதரவாக நான் இருப்பேன். ஒவ்வொரு விஷயங்களிலும் உனக்கு துணையாக இருந்து உன் வாழ்க்கைக்கான வெற்றியையும் இந்த சாயப்பா கொடுப்பேன் என் செல்லமே. உன் ஆசைகள் தாமதமானாலும் என் அருளால் அது கண்டிப்பாக நல்ல விதமாக நடந்தே தீரும். நீண்ட நாட்களாக நீ எதிர்பார்த்த நன்மைகள் இப்போது உன்னை தேடி வரப்போகுது. சாதாரணமாக நீ செய்கிற சின்ன சின்ன விஷயங்கள் கூட சிறப்பானதா, அழகானதா, வெற்றிகரமானதாக அமையும்படி இந்த சாயப்பா நான் பார்த்துக்கிறேன். நீ பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைகளும் வலிமை உள்ளதாக, சரியானதாக, சிறப்பானதாக இருக்கும்படி நம்பிக்கைக்குரிய நல்ல வார்த்தைகளை பேசு. இத்தனை நாள் தடைப்பட்ட காரியங்களும் தாமதமான காரியங்களும் கூட இப்போது வெற்றிகரமாக நடக்கும்படி நான் செய்கிறேன். உன் முயற்சிக்கெல்லாம் நிச்சயமாக பலன் கிடைத்தே தீரும். இப்போதே எல்லா விஷயங்களையும் உனக்கு சாதகமாக மாற்றி உன் வாழ்க்கையில ராஜயோகம் வரும்படி செய்ய போறேன். உன்னை சுற்றி இருக்கக்கூடிய மனிதர்களின் உண்மையான முகத்தை உனக்கு காட்டும் போது நீ உணர்ச்சி வசப்பட்டு பேசுவதோ அல்லது அவர்களை நோக்கி தவறான வார்த்தைகளை கோபத்தில் வெளிப்படுத்துவதோ வேண்டாம். யாரு தப்பு செஞ்சாலும் அதை மன்னிக்கவும் மறக்கவும் தயாராகு. ஏன்னா ஒருத்தவங்க தப்பு செஞ்சுட்டாங்க, நீ அதையே யோசிச்சுக்கிட்டு இருந்தீனா, அவங்க இப்படி செய்யலாம் நீ கோபப்பட்டீனா, அதுவே நாளடைவில் உனக்கு கவலையாகவும் கஷ்டத்தை தருவதாகவும் மாறிவிடும். அதனால எதுவாக இருந்தாலும் தேவையில்லாததை நினச்சி யோசிச்சுக்கிட்டே இருக்காம மறந்துடு. எதையும் நினைத்து பயப்பட வேண்டாம். உன் வாழ்க்கையில நீ எதை செய்யணும் எதை செய்யக்கூடாதுன்றத தெளிவா புரிஞ்சு நடந்துக்கோ என் செல்லமே. உன்னால முடியாத காரியங்கள் எதையும் நினைத்து யோசித்து கவலைப்படாம பயப்படாம பொறுமையா இருந்தீனா எல்லாவற்றையும் வெற்றிகரமாக உன்னால செய்ய முடியும். நீ எவ்வளவு தொலைவில் இருக்குன்றது முக்கியமல்ல, என்னை நம்பும் உன் நெஞ்சம்தான் எனக்கு மிக நெருக்கமாக இருக்குன்றதை புரிஞ்சுக்கோ. வாழ்க்கையில எப்போதும் நேரத்தை மட்டும் வீணாக்காதே. நேரத்தை வீணாக்காம இருக்கணும்னு 24 நேரமும் ஓடி ஓடி வேலை செஞ்சு வாழ்க்கையை வீணாக்கி விடாதே. வாழ்க்கையும் வாழணும், நேரத்தையும் சரியா பயன்படுத்தணும். வேலை செய்யற நேரத்துல வேலை செய், படிக்க வேண்டிய நேரத்துல படி. வாழ்க்கையை மகிழ்ந்து அனுபவிக்க வேண்டிய காலத்துல
சரியாக அனுபவிச்சு வாழ்ந்துடு என் செல்லமே. நீ செய்கிற எல்லா முயற்சிகளுக்கும் இந்த சாயப்பா வெற்றியை கொடுப்பேன்னு சொன்னது போலதான் இப்போது உன் ஆசைகளை நிறைவேற்ற வந்திருக்கேன். இனி எல்லாவற்றையும் உனக்கு சாதகமாக நான் நடத்தி முடிப்பேன். உன் வாழ்க்கையில ராஜயோகம் வந்து சேரும். இனிமே நீ அமைதியை தேடி எங்கும் போக வேண்டாம். உன் மனசுக்கு அமைதியையும் உன் வாழ்க்கைக்கு சந்தோஷத்தையும் கொடுக்க இந்த சாயப்பா இருக்கேன். உன்னை தெளிவான பாதையில நானே பயணிக்க செய்வேன் என் செல்லமே. யார் உன்னை ஒதுக்கி வச்சாலும் நீ தைரியமாக தலை நிமிர்ந்து நிற்க கத்துக்கோ. உன்னை புகழ்ந்து பேசுகிற இடங்கள்ல நீ அடக்கமாய் இருக்க கத்துக்கோ. உன்னை விமர்சிக்கும் மனிதர்கள் கண் முன்பாக நீ மௌனமாக இருக்க கத்துக்கோ. யார் உன்னை நேசித்தாலும் நீ அன்போடு அமைதியோடு அதை எதிர்கொள்ளும் போது ஏற்றுக்கொள்ளும் போது கண்டிப்பா அது உனக்கு நல்லதாகவே நடக்கும். வெற்றியாளர்கள் எப்போதும் முடிவுகளை சீக்கிரம் எடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் எடுத்த முடிவுகளை அவங்க யோசிச்சுக்கிட்டே இருக்க மாட்டாங்க. மாற்றணும்னாலும் ரொம்ப யோசிச்சு மிக மெதுவாகவே அந்த முடிவுகளை மாற்றுவார்கள். ஆனால் தோல்வி இருப்பவர்கள் மட்டும்தான் அடிக்கடி முடிவை மாற்றி மாற்றி எடுத்துக்கிட்டு மிக மெதுவாகவே யோசிச்சுக்கிட்டும் குழம்பிக்கிட்டும் இருப்பாங்க. நீ எப்போதும் முடிவுகளை சீக்கிரமாக சரியாக எடுத்து அதை மாற்றாமல் சிறப்பாக செயலாற்ற கற்றுக்கோ என் தங்கமே. நீ இத்தனை நாள் எடுத்த பயிற்சிகளையும் முயற்சிகளையும் இன்னைக்கு வெற்றியாக நான் மாற்றி தரப்போறேன். நீ ஆசைப்பட்ட அனைத்து விஷயங்களையும் இன்று நல்லபடியாக உனக்கு நடத்தி கொடுக்க போறேன். உன் வாழ்க்கையில உன்னை ஜெயிக்க வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. இனி எல்லா நாளும் உனக்கான நாளாக இருக்க போது. உன் வாழ்க்கையில நீ வெற்றியை பெறுவதற்கான காலம் வந்துருச்சு. சில வேதனைகள் உனக்கு தாங்க முடியாத பாரத்தை தருவதாக இருக்கேன்னு கவலைப்படாத. எல்லா வேதனைகளையும் கஷ்டங்களையும் மன பாரத்தையும் போக்கி உனக்கான நல்லதை இந்த சாயப்பா செய்வேன். நீ என்னிடம் வேண்டினாலும் வேண்டாவிட்டாலும் உன் துன்பங்களை புரிந்து கொண்டு உனக்கான தீர்வை தருபவனாகவே இந்த சாயப்பா நான் இருக்கேன். கூடிய சீக்கிரம் உனக்கு நிலையான நல்ல வருமானம் வரும்படி செய்வேன். உனக்கான அதிர்ஷ்டத்தையும் உன் வீட்டு கதவை தட்டியே உன் கைகளில் நான் கொடுத்துட்டு போறேன். ஏன் ஆசீர்வாதம் எப்போதும் உனக்கு இருக்கும்போது நீ கவலைப்பட அவசியமே இல்லை. இனி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஜென்மமும் உன் கூடவே இருந்து உன் வாழ்க்கையை அழகாக ஆக்கி கொடுப்பேன். நீ எந்த விஷயத்தை செய்வதாக இருந்தாலும் யோசிச்சு சரியா செய்ய பழகு. நீ ஒரு விஷயத்தை புதுசா செய்ய முயற்சி செய்யும் போது உன்னை பாராட்டி உற்சாகமாக பேசுபவர்களை விட உன்னை கேலி கிண்டல் பண்ணி உனக்கு சரியா வராதுன்னு கேலி பண்றவங்க தான் நிறைய பேர் இருப்பாங்க. யார் என்ன சொன்னாலும் நீ எதையும் கண்டு கொள்ளாதே. உன் மனசுக்கு என்ன தோணுதோ அதை மட்டும் நீ சிறப்பாக செஞ்சு முடி. ஒரு சிற்பியால மட்டும்தான் சிலையை சிறப்பாக வடிவமைக்க முடியும். ஒரு ஓட்டுநரால் மட்டும்தான் பேருந்தை சரியாக இயக்க முடியும். அதே போல ஒரு கப்பல் மாலுமியால் மட்டும்தானே கப்பலை சரியாக கடலுக்குள் செலுத்த முடியும். அப்படிதான் உன் வாழ்க்கையை முன்னால மட்டும்தான் சிறப்பாக வாழவும் வழிநடத்தவும் மாற்றவும் முடியும். ஓ வாழ்க்கை உன்னுடைய கைகளில் இருக்குன்றதை புரிஞ்சுக்கிட்டு நீ எப்போதும் செய்வதை சரியாக சிறப்பாக செஞ்சினா உன்னுடைய விருப்பங்களும் ஆசைகளும் நிறைவேறி ஓ வாழ்க்கையில எல்லாமே நீ நினைச்சது போல நல்ல விதமாக நடக்கும். இந்த சாயப்பாவும் உனக்கு துணையாக இருந்து உன் வாழ்க்கையில ஜெயிப்பை கொடுப்பேன் என் தங்கமே.